புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பொது காப்பீட்டு ஊழியர் சங்கத்தின் ஆனந்த் அவர்களும் பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் முரளிகிருஷ்ணன் அவர்களும் நம் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஆளுநரை பார்த்து முதலமைச்சர் ஜெயலலிதா பேசிட்டு வந்த அன்றைக்கு இரவு கூடங்குளத்தில் குண்டு வெடித்து 7 பேர் பலி அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்குது. இந்த சுனாமி, அந்த செய்திக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தகவல் வந்து சுனாமி காலனிக்கும் அணுமின் நிலையத்தினுடைய சுற்றுச்சுவருக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம் வந்து 1 கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு சொல்லியும் அந்த செய்திக்குள்ள இருக்கு. இது ஏற்கனவே இருக்கக்கூடிய வலியுறுத்தப்படக்கூடிய சில பாதுகாப்பு நிபந்தனைகளின்படி அந்த ஏரியா இல்லை என்பதை காட்டுவதாக இருக்கோ அப்படிங்கிற ஒரு உணர்வும் வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? இந்த இடிந்துக்கரை மக்களோட போராட்டம் என்பது பல விஷயங்களை முன்னிறுத்தி போராட்டம் நடத்தினாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளேயே சில காலனிகள் வருவதனால இதை வந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று தான் அவங்க சொன்னாங்க. அப்போது இதெல்லாம் அரசு வந்து கடந்த ஆளுங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்பதுதான் நான் பார்க்குறேன். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம். எப்போல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குன்னு சொல்கிறாங்களோ அன்றைக்கெலாம் அந்த பிரச்சனை வருது. எப்போல்லாம் மின்சாரம் மின்மிகை மாநிலமாக மாறிடுச்சுன்னு சொன்னாங்களோ அன்னிலேருந்து கரண்ட் போக ஆரம்பிச்சது உங்களுக்கு மாநில. அதனால் இது கொஞ்சம் அந்த அரசு வந்து இன்னும் முன்முயற்சி எடுக்க வேண்டும். இடிந்தக்கரையில் வந்து இடிந்தக்கரை மட்டும் இல்லை, தமிழகத்தில் பல கிராமங்களில், இந்தியாவில் பல கிராமங்களில் ஒரு குடிசை தொழிலாக குண்டு தயாரிப்பது என்பது மாறி இருக்குது. இது கூட குண்டு தயாரிக்கும் போது ஏற்பட்ட விபத்தின் போல தான் இன்றைக்கி வந்திருக்கிறது. அப்போ இது குடிசை தொழிலாக இன்றைக்கி மாறி இருக்கிறது. அப்போ இதுக்கான ஒரு சமூக பிரச்சனைகளை ஆராய்ஞ்சு இது அந்த அவர்களை அந்த மக்கள் எப்படி வெளியில் கொண்டு வந்து வேறு மீட்பு பணிகளிலிருந்து வேறு வேலைகளை கொடுப்பது என்பதை குறித்து அரசாங்கம் வந்து தீவிரமாக ஆலோசனை செய்ய வேண்டும். சட்டவிரோதமாக குண்டு தயாரித்த போது குண்டு வெடித்ததுன்னு தான் அந்த செய்தியும் சொல்லுது. ஆக்சுவலாக கூடங்குளம் அணு மின் உற்பத்தியை வந்து தடுப்பதற்காக வந்து அந்நிய சக்திகள் வந்து இங்கே வந்து பயன்படுத்தப்படுகின்றன என்பது வந்து ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதற்காக வந்து என்ஜிஓஸுக்கு வந்து ஆயிரக்கணக்கான என்ஜிஓஸுக்கு வந்து அயல்நாட்டிலிருந்து பணம் வருவது என்பது வந்து மத்திய அரசாங்கமே நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்லி சில என்ஜிஓஸ்லேயும் முடக்கியிருக்காங்க. இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து கோர்ட் ஆஃப் லாவில் வந்து அதனுடைய பர்வியூவில் வந்து இது மாதிரி இது சேஃப்டி இல்லை, சேஃபர் ஜோன் இல்லை அப்படிங்கிறது நிரூபணம் பண்ணுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அந்நிய சதி என்பதுதான் வந்து என்னுடைய கருத்தாக இருக்கும். இது வந்து நீங்க சதியாக பாக்குறீங்க, என்ஜிஓக்களோட தொடர்புடைய செய்தியாக நீங்க சொல்றீங்க. ஆனா அரசு நடவடிக்கை எடுத்த என்ஜிஓக்கள் வந்து நேரடியாக இந்த போராட்டத்தோட தொடர்புடையவையா இல்லையா அப்படிங்கிறத பற்றி அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட காலத்திலிருந்து பலவிதமான சர்ச்சைகளும் பதில்களும் அவங்க தரப்புல இருந்து வந்துட்டு தான் இருக்குது. அதனால அதை வந்து முழுக்க நீங்க சொல்ற மாதிரி முழுமையாக அங்க இருக்கு அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறது கேள்வியாகவே தான். ஏன்னா இது தொடர்பாக வந்து பலவிதமான போராட்டங்களை வந்து அங்கே வந்து மக்களை வச்சு மக்களை ஆயுதமாக கேடயமாக பயன்படுத்தி பலவிதமான போராட்டங்களை வந்து அங்கே வந்து தூண்டியிருக்காங்க. இது எல்லாமே வந்து தேச விரோத ஒரு செயலாகத்தான் வந்து கருத முடியும். ஏனால் கூடங்குளம் மின் உற்பத்தி வந்து தொடங்கிவிட்டால் அதனால் வந்து நிறைய மாநிலங்களும் சரி பொதுமக்களும் பயன்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது வந்து மேலும் வந்து இது வந்து ரஷ்யா வந்து இது இன்வால்வ் ஆயிருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து அந்த பேக்ட் பிடிக்காத சில நாடுகள் வந்து செய்யக்கூடிய சதி, அந்த சதி திட்டத்திற்கு வந்து உபயோகப்படுத்தக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறதையும் வந்து ஏற்கனவே மத்திய அரசாங்கம் வந்து லிஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அதனால் இது அந்த ஆங்கிளில் தான் பார்க்கணுமோ இல்லையே இது வந்து தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று இது வந்து பார்க்கக்கூடாது. போராட்டத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களுக்கும் போராட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய முரண்பாடுகளில் கூட கடந்த காலத்தில் குண்டுகளை வச்சு மிரட்டினாங்க. அந்த மாதிரி மோதல்களையும் வந்து குண்டு வெடிப்போட சேர்த்து பார்க்கக்கூடிய செய்திகளும் கடந்த காலத்தில் வந்திருக்குது. ஸோ வேறு லும்பன் எலமெண்ட்ஸும் வந்து இது போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இந்த செய்தியிலேருந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையில் அப்படி தான். எப்பவுமே எப்படின்னா ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த போராட்டத்துக்கு எதிரான இருப்பவர்கள் இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது என்பது இந்தியா வரலாற்றில் கடந்த காலங்களில் நம்ம பார்த்த ஒரு விஷயம் தான். ஏன்னா போராட்டத்தை மழுங்கடிக்கிறதுக்கு நேரடியாக மழுங்கடிக்க முடியும் என்றால் இப்படி ஒரு ஒரு ஊர்வலம் போகிறது என்றால் ஊர்வலத்துக்கு நடுவே சில பேரை வந்து ஒரு மிஸ்கிரீன்ஸ் அலோவ் பண்ணி அந்த ஊர்வலத்தை கலைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவது இப்படி தொடர்ச்சியாக ஆளுங்கட்சிகள் செய்கின்ற ஒரு விஷயங்களாக தான் இருக்கிறது. ஆனால் இந்த கூடங்குளத்தை பொறுத்தவரை அந்த மக்களுடைய போராட்டம் என்பது நியாயமான போராட்டமாக தான் நான் பார்க்குறேன். அந்த மக்களுடைய போராட்டம் பாதுகாப்பு அடிப்படையில் இன்னும் அந்த பாதுகாப்பு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டியது அரசின் பொறுப்பு. பாதுகாப்பு இருக்கா இல்லையாங்கிறத பற்றி வெளியிருந்து பேசுவதை விட உள்ளே அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற பொறுப்பை அரசு செய்யவில்லை என்பதுதான் என்னோட கருத்தாக இருக்கு. அந்த வகையில் அரசாங்கம் செய்திருக்க வேண்டும், அந்த முயற்சியை அரசாங்கம் செய்திருக்க வேண்டும் தான் நான் பார்க்குறேன். நிகழ்ச்சியினுடைய முதல் பகுதி புதிய செய்திகள். இந்த புதிய செய்திகளை நமக்கு தருவதற்காக சரண்யா காத்திருக்கிறாங்க. வணக்கம் சரண்யா. வணக்கம் திரு ஜென்ராம். இந்த நேரத்தின் புதிய செய்திகளை பார்க்கலாம். இடிந்த கரையில் நாட்டு வெடிகுண்டுகள் வெடித்து 6 பேர் உயிரிழந்தனர். வீடு ஒன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த குண்டு வெடித்ததில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கரராமன் கொலை செய்யப்பட்ட வழக்கில்
புதுச்சேரி நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. மாணவி ஆருஷி கொலை வழக்கில் பெற்றோருக்கு ஆயுள் தண்டனை விதித்து காஷியாபாத் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. லெகர் புயல் நாளை கரையை கடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவை தாக்கும் மிக பெரிய புயலாக இது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சேவை வரி ஏய்ப்பாளர்கள் அரசின் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்று மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் கடந்த 43 நாட்களுக்கு முன்னர் சிறைபிடிக்கப்பட்ட புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் 15 பேர் நேற்று மாலை மண்டபம் பகுதிக்கு வந்தடைந்தனர். அவர்களை குடும்பத்தினர் கண்ணீர் மல்க வரவேற்று அழைத்து சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வந்த குழந்தை தொழிலாளர்கள் 18 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். சென்னை மகாகவி பாரதி நகரில் சமுதாய கூட வளாகத்தில் வசிக்கும் மக்கள் தங்களுக்கு மாற்று இடம் கோரி வரும் நிலையில் அவர்கள் வசிக்கும் இடத்திற்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. சென்னையில் ஏடிஎம் ஒன்றில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். சென்னை எழும்பூரில் உள்ள மத்திய அரசின் திரைப்பட வளர்ச்சிக் கழகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமாகின. தானே புயலில் முறிந்து விழுந்த மரங்களை 3 ஆண்டுகளாகியும் அப்புறப்படுத்தாததால் நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. ஈரோடு அருகே கணவனை கொலை செய்த வழக்கில் மனைவி உள்ளிட்ட 23 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள வெள்ளாளப்பட்டியில் ஏராளமான கால்நடைகள் கோமாரி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. வேலூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியை சுற்றியுள்ள பகுதிகளில் இயங்கி வரும் 56 தோல் தொழிற்சாலைகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடக்கிறது. தொடரை வெல்லும் முனைப்புடன் இந்திய அணி களமிறங்க உள்ளது. புது புது அர்த்தங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.